அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக பெர்னாட் ஷா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மீண்டும் மீண்டும் இத்தலத்திற்கு வந்து இந்த நிறைய முக்கியமான இந்த சிறப்பு தலைப்புகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கும் வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய தத்துவங்கள் வந்து நீங்க நிறைய தத்துவங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வேதாத்ரி மகரிஷியோடைய தத்துவங்களை கேட்கறதுக்கு நாங்க ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. ஸோ வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள். நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. நன்றிகள் ஐயா. ஓகேம்மா. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து வேதாத்ரி மகரிஷி தத்துவங்கள். வேதாத்ரி மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்தது 1911 சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற கூடுவாஞ்சேரின்னு ஒரு நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கிற ஒரு ஊர்ல தான் பிறந்தாரு. சாதாரண ஒரு நெசவு குடும்பம், ரொம்ப எளிய குடும்பத்துல பிறந்தவர். ஒரு எளிமையான பெரிய பள்ளி படிப்போ ஒரு பெரிய கல்வி இதுவோ பேக்ரவுண்டோ அவருக்கு இல்லை. ரொம்ப எளிய குடும்பம், ஒரு சாதாரண வாழ்க்கை. பட் ஆனாலும் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆன்மீக ஈர்ப்பு, ஒரு தாகம் இருந்தது. அவரு ஒரு சில பேரை சந்திக்கிறாரு. அந்த ஒரு 12 வயசுக்கு அப்புறமே ஒரு சில பேரை சந்திக்கிறாரு. அவருக்கு ஒரு அவருடைய ஆன்மீக தாகத்தையும் ஏற்கனவே அவருக்கு இருக்கிற ஆன்மீக ஆர்வத்தையும் தூண்டுறபடி கொஞ்சம் அவங்க நிறைய விஷயங்கள், ஆன்மீக விஷயங்களை அவருக்கு பரிமாறுறாங்க. ஸோ அவருக்கு பாலகிருஷ்ணன், கிருஷ்ணராவ் அப்படின்னு சில பேர் ரொம்ப ஒரு ஆன்மீக இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்க. அவரு நம்ம விட்டு போன 2006 94 வயது வரைக்கும் ஒரு பெரும் நிறைவாழ்வு வாழ்ந்தவர். சமகாலத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். தமிழ் பரப்புல எல்லாருமே வேதாத்ரி மகரிஷின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவருடைய தியானங்கள், அவருடைய படிப்பனைகள் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில ஏறக்குறைய அவருடைய உரைகள், அவர் எழுதுனது எல்லா தொகுப்புமே ஒரு 70 புத்தகங்களுக்கு மேல தொகுப்பா இருக்கு. ரொம்ப எளிய நடை, அதாவது தமிழ்ல அவரை மாதிரி ஒரு எளிய வார்த்தைகள், ஒரு எளிய நடையில ஒரு ஆன்மீக உரைகளையோ இல்ல ஆன்மீக கருத்துகளோ சொன்னவங்களோ சமகாலத்துல யாரும் இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எளிய நடையில ரொம்ப விரிவா ஆன்மீக கருத்துக்களை, ஒரு வாழ்வியல் ஆன்மீகம்னு கூட சொல்றதுல ஒரு வாழ்வியல் கருத்துக்களை கொடுத்திருக்காரு. வேதாத்ரி மகரிஷியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை அவரை மாதிரி ஒரு ஆழமான அறிவியல் பூர்வமா அணுகுறவங்க யாரும் இருக்காங்களான்றது சொல்ல முடியாது. ஆனா நம்ம வேற பக்தி இலக்கியங்கள் இல்ல வேற உபநிஷதங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். பட் ஆனா வேதாத்ரி மகரிஷி ஒரு சமகாலத்துல இருந்தவர். எந்த வகையிலயும் அவர் வந்து அந்த மதமோ பக்தி விஷயத்தை பத்தியோ ரொம்ப நேரடியா உள்ள போகாம முழுக்க ஆன்மீகத்தை ஒரு தீவிர அறிவியல் பார்வையில பார்த்தவர் தான் வேதாத்ரி மகரிஷி. அது சம்பந்தமா அவர் வந்து இறைத்தன்மை, கடவுள்னு சொல்லும் போது கூட அதையும் அவரு மிக தெளிந்த ஒரு அறிவியல் தன்மையில, அதாவது அவருடைய தத்துவத்துல ஒரு முக்கியமான தத்துவம்னு பாத்தீங்கன்னா இறைத்தன்மை, அதாவது ஒரு கருமை, அதாவது கடவுள் தன்மை அப்படின்னு அதை சொல்லும் போது அந்த உலக பரிணாம வளர்ச்சி எப்படி பரிணாமம் அடைந்து ஒரு உயிர், 2 உயிர், 3 அறிவு, 4 அறிவுன்னு பரிணாமம் வந்ததோ அந்த பரிணாம தன்மையில அதனுடைய மூலமா ஆழ்தன்மையில அதனுடைய மூலமா இருக்கிற ஒரு கருமையம், அதுதான் கடவுள் தன்மையினர். அதாவது ஒரு எனர்ஜி தான் அது, ஒரு காந்த எனர்ஜின்னு சொல்றாரு. அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அந்த மையம் ஒரு ஆழமான ஒரு எனர்ஜி. அதாவது அந்த எனர்ஜியும் அவர் வந்து இந்த வெட்ட வெளிதான். எனர்ஜின்றது வேற எதுவும் நம்ம ஏதோ பார்க்க முடியாததோ ஏதோ நமக்கு தெரியாததோ ஒண்ணும் இல்லை. சாதாரண அந்த வெட்ட வெளியில இருக்கிறது தான் அவரு. அந்த வெட்ட வெளி தான் அந்த அதுல இருக்கிறது தான் இறைத்தன்மை. வேற எங்கேயும் ஒன்றும் புதுசா இல்லை. என்னன்னா நம்ம புலன்களுக்கு அது புலப்படாது, கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நுணுகிய தன்மை. அதாவது அணுவையே பல லட்சம் நுணுகி அதெல்லாம் விட ஒரு சின்ன தன்மை தான். அதனால அதனுடைய அறிவியலாளர்கள் அதை பார்க்கறதுக்கு ஆன ஒரு கருவியை இன்னும் இது பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நுணுகிய தன்மையானது. ஆனா இதுல இந்த வெட்ட வெளிதான், இதுக்கு இன்னும் பெரிய தனியா எங்கேயோ இருக்கிற ஒரு இது இல்லை. இறைத்தன்மைன்றது இந்த வெட்ட வெளியில இருக்கிறது தான்.
அந்த வெட்ட வெளியில நம்ம பார்வைக்கு நம்ம சாதாரண நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு எனர்ஜியா இருக்கு. ஏன்னா அதனுடைய நம்ம சில பேர் கேட்பாங்க, இந்த வெட்ட வெளியே எப்படி நீங்க அந்த இறைத்தன்மைன்னு சொல்லணும்னா, அதாவது இருக்கிறதையே பலம் வாய்ந்ததுதான் இறைத்தன்மை. இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் தாங்கி நிக்கிறது இந்த வெட்ட வெளி தான். இந்த வெட்ட வெளியிற்கு அந்த இறைத்தன்மை இல்லைன்னா நம்ம பூமியோ இல்ல பல கோள்களோ சூரியனோ எல்லாமே பாத்தீங்கன்னா வெட்ட வெளியில தான் இருக்கு. அது ஒன்றும் ஒரு எதையும் ஸ்டார்ட் மாதிரியே எதுவுமே இல்லை, சாதாரண வெட்ட வெளி தான். இத்தனை இத்தனை உலக விஷயங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் தாங்கி நிக்கிற இந்த வெட்ட வெளி தான் வெகு சக்தி வாய்ந்தது. அந்த வெட்ட வெளிக்குள்ளதான் இறைத்தன்மை இருக்கு. அந்த இறைத்தன்மைன்றது அதனுடைய அந்த இறைத்தன்மை தான் அந்த அசைவு, அதாவது தன்னழுத்தம், அந்த எனர்ஜின்றது நம்ம அதாவது அந்த நுணுகிய எனர்ஜி தனக்குள்ளேயே ஒரு அழுத்தம் உருவாக்கி பிளஸ் ஒரு நகர்வு, தன்னழுத்தத்தோட ஒரு நகர்வு நடக்கிற அந்த அந்த நகர்தல்ல தன்னழுத்த நகர்தல்ல தான் இந்த பரிணாம வளர்ச்சியை இந்த சூரியனும் சரி பல பூமியும் சரி இல்ல எல்லா கிரகங்களும் சரி உருவானது. அந்த இறைத்தன்மையிலிருந்து வந்ததுதான். இதுக்கு வேற எதுவுமே நம்ம வேற மாதிரி ஒரு டிராமாட்டிக்கா ஒரு நாடகத்தன்மையில இதை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. முழுக்க முழுக்க அறிவியல் தன்மையில அதை ரொம்ப அழகா சொன்னார். அதாவது அந்த அணுவுக்கு பிந்திய பரம அணு, அதான் நம்ம பரம்பொருள்ன்றோம் இல்லையா, அதுக்கு அர்த்தமே ஒரு அந்த அந்த வார்த்தைகளிலிருந்து அந்த விஷயத்தை எடுக்கிறார். அந்த இறைத்தன்மைன்றது அணுவை விட ரொம்ப நுணுகிய பரம அணு, அதுல இருந்துதான் அணுக்கள் உருவாகி அந்த அணுக்கள்ல இருந்தா அதுக்கப்புறம் தான் விண்வெளி உருவாச்சு. அந்த அணுக்களுடைய தன்னழுத்த தன்மை, அந்த அணுக்களுடைய நகர்வு தன்மையிலிருந்து அந்த காந்த புல நகர்வுல இருந்து தான் முதல்ல விண்வெளி உருவாச்சு. அந்த விண்வெளியில இருந்து தான் மற்ற மற்ற கோள்களும் நம்ம பூமியும், அந்த பூமியில இருந்து தான் அந்த மனித உயிர்கள் ஒரு 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 செல் உயிராகவும் 2 செல்லாகவும் அது எப்படி உருவாச்சுன்றத கூட ஒரு ரொம்ப அழகான ஒரு அறிவியல் தன்மையோட சொல்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த தொடு உணர்ச்சி, அந்த கேட்டல் உணர்ச்சி, ஒன்னொன்னா ஒரு ஒரு அறிவா உருவாகி இந்த படைப்பினுடைய இறை தன்மையினுடைய படைப்பினுடைய ஒரு உயர்ந்த எவல்யூஷன் தான் மனித தன்மை, மனிதன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 6ஆம் அறிவுன்றதுதான் 6 அறிவு. அந்த 6ஆம் அறிவுன்றதுதான் நம்மளுடைய இறைத்தன்மையை அறிகிற அறிவு. அதாவது எல்லாத்தையுமே அறிந்து கொள்கிற அந்த நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற அந்த அறிவுன்றது தான் இறைத்தன்மை. அந்த அறிதல் தான் மனிதனுடைய ஒரு சிறப்பு குணம். அந்த அறிவின் வழியாதான் அவன் எல்லாத்தையுமே அறிஞ்சுக்கிறான். அப்படி அறியும் போது அந்த அறிஞ்சுக்கிற விஷயம் அதுதான் அவன்கிட்ட இருக்கிற இறைத்தன்மை. இறைத்தன்மைன்றது வேற ஏதோ மேஜிக் பண்றதோ இல்ல வேற மாதிரி ஏதோ அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டுறதோ எதுவுமே இல்லை. சாதாரணமா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் அறிகிற ஒரு அறிவுத்தன்மை தான் இறைத்தன்மைன்றத அவரு ரொம்ப ஒரு அறிவியல் பூர தன்மையில அவரு சொல்றாரு. பல விஷயங்கள், அதாவது தமிழ் சூழல்ல அவரு பயன்படுத்திய வார்த்தைகளும் சரி இல்ல அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுக்கு அவரு கொடுத்த விளக்கங்களும் சரி ரொம்ப ஒரு ஒரு பெரிய பரந்த, அவருடைய 94 வயசு இருக்கும் பெரும் நிறைவாழ்வு வாழ்ந்தவர். வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஆன்மீக பின்புலத்துல அவரு இதனுடைய விளக்கங்களை ஆன்மீகத்தை நம்ம ஒரு நீண்ட ஒரு இந்திய ஆன்மீக மரபின் வரலாற்றுல அந்த ஆன்மீக தன்மையினுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லா கருத்துக்களுக்கும் ஒரு ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்படி ஒரு ஆழமான ஒரு பார்வை தமிழ் சூழல்ல அவ்வளோ அறிவியல் தன்மையோட பார்த்தது ஒரு ரொம்ப வித்தியாசம் தான். எந்த அளவுக்கு அவரை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவரையே கூட நம்ம ஒரு டைமென்ஷனா தான் பாக்குறோம். பொதுவா அவருடைய உடல் சம்பந்தப்பட்ட சில யோகாக்கள் அது சில பேர் பண்றாங்க, அதையும் அவர் ரொம்ப முக்கியமா ரெக்கமெண்ட் பண்ணார். அவருடைய இதுல காயகல்பம்ன்றது அந்த உடல்ல இருக்கிற அந்த காந்த எனர்ஜி, அந்த இறை சக்திய அதனுடைய சமநிலை தன்மை, அந்த இறை சக்தியில ஏற்படுற ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் நமக்கு நம்மள இறைத்தன்மையை அறியாம இருக்கிறதுக்கான ஒரு காரணம். நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி அது தடைப்படும் போதோ அதுக்கு பிரச்சனை வரும்போதோ அது தன்னுடைய சரியான தன்மையிலிருந்து விலகும் போதுதான் நம்மளும் அந்த இறைத்தன்மையிலிருந்து விலகி நிக்கிறோம். அந்த இறைத்தன்மை என்னுடைய ஒரு பொருள் தான் உடலும். அப்படி அந்த உடல் வழியா செய்கிற அந்த யோகம், அந்த காயகல்பம் இல்ல அவரு சொல்லி கொடுத்த பல யோகங்கள், அது சம்பந்தப்பட்டு அவரு சொல்லி கொடுத்த அந்த யோகங்கள் அந்த உடல்ல இருக்கிற காந்த புலன் சக்திய
சமநிலைப்படுத்தும் போது ஏறக்குறைய நம்ம ஒரு தெளிந்த அறிவுத்தன்மைக்குள்ள போறோம். அது ஏன்னா அது இறைத்தன்மையினுடைய இன்னொரு ஒரு பரிணாமம் தான் இந்த உடல். இந்த உடல்லையும் இறைத்தன்மை இருக்கு, எல்லாத்துலயும் இருக்க மாதிரி உடல்லையும் இறைத்தன்மை இருக்கு. அந்த உடல்ல இருக்கிற இறைத்தன்மை ஆஹ், ஏன் நம்ம வந்து ஒரு கரெக்டா நேரு வழிப்படுத்தும் போது நம்ம ஒரு இறைக்குள்ள போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு அந்த 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 காயகல்பம் பயிற்சி பண்றவங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியும். ஏன்னா நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியத்தன்மை, எளிய மொழியில சொல்றதுன்னா ஒரு ஆரோக்கியத்தன்மை தான். பட் முழுமையான ஆரோக்கியம், ஒரு முழு ஆரோக்கியம். அது எப்படிப்பட்ட ஆரோக்கியம்னா இறைத்தன்மையை உணர்கிற ஒரு தெளிந்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அந்த வகையிலையும் அவரு உடல் சார்ந்து மூலமா நம்ம இறைத்தன்மைக்குள்ள நுழையிறதையும் அவரு நிறைய சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அவரு இன்னும் ரொம்ப அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமா அவரு நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னா மனம். அதாவது மனிதனுக்கு கடவுளினுடைய ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ரிஃப்ளெக்ஷன், அதாவது அதனுடைய ஒரு பரிணாமத்தன்மையினுடைய ஒரு முக்கியமான விஷயம் மனித மனம். இறைத்தன்மை மனிதனை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள மனமா இயங்குது அப்படின்றத அவரு தெளிவா ஒரு அறிவியல் பூர்வமா நமக்கு சொல்றாரு. நமக்கு முக்கியமா நம்ம கிட்ட இருக்கிற எண்ணங்கள், அந்த மனம் இயங்குற தன்மை தான் இறைத்தன்மையினுடைய இன்னொரு ரிஃப்ளெக்ஷன். ஸோ அப்படியே நம்ம அந்த மனம் இயங்கு தன்மைக்குள்ள இருக்கிற ஒரு சமநிலையற்ற தன்மை, இல்லை அதுக்கு ஏற்படுற டிஸ்டர்பன்ஸ், அந்த அமைதி இல்லாத எந்த ஒரு துன்பமோ கவலையோ ஏக்கமோ ஆசையோ இந்த மாதிரி எந்த எண்ணங்களும் மற்ற ஒரு சலனமற்ற தெளிந்த ஒரு மனநிலை தன்மை தான் கடவுள் தன்மை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அப்படி நம்ம ஒரு கடவுள் தன்மைக்குள்ள போறதுக்கு நம்ம மனதை செம்மையா வச்சுக்கணும். அதாவது முக்கியமா அவர் அந்த செம்மையா வச்சுக்கிறதுக்கும் அவர் நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, பொதுவுல நம்ம வேற எந்த உயிர்களுக்கும் துன்பம் இல்லாம நம்ம வாழ்வியல் செயல்பாடுகள் இருந்தாலே அதுதான் மனது செம்மையினுடைய ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டா சொல்றாரு. ரொம்ப எளிமையானதுதான். போய் நம்ம ஆன்மீகத்தை கத்துக்கிறதுக்காக என்னென்னவோ பெருசா படிக்கணும், என்னென்னவோ பெரிய வித்தைகள்னு ஒண்ணும் இல்லை. அதாவது கடவுள் தன்மையினுடைய ஒரு பரிணாமம் தான் மனம். அந்த மனம் செம்மையா இருந்துட்டாலே நம்ம கடவுள் தன்மைய அறிய முடியும் நம்ம அறிவால. அது செம்மையா இருக்கிறதுக்கு பிறர் துன்பப்படாம யாரையும், எந்த உயிரினத்தையும், எதையும் யாரையும் துன்பப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம நம்மளுடைய செயல்பாடுகள், நம்ம மரணத்தினுடைய செயல்பாடுகள் இருந்தா அதுதான் அந்த கடவுள் தன்மையினுடைய ஆதாரத்தை நோக்கி போறதுக்கான ஒரு முக்கியமான பயிற்சி அப்படின்னு அவரு சொல்றாரு. நிறைய விஷயங்கள், அதாவது அவரு வாழ்வியல் ஒரு எளிய நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிற ரொம்ப சாதாரண விஷயங்களை எல்லா விஷயங்கள் சார்ந்தும் அவரு பேசியிருக்காரு. ஒரு செயல்பாடும் நம்மளுடைய குணங்களை பத்தி பேசும்போது ஏறக்குறைய நம்ம ஒரு 6 குணம், அந்த 6 குணமற்ற தன்மை, அந்த நிர்குணம் தான் கடவுள் தன்மை அப்படின்றத சொல்றாரு. அந்த 6 குணம் சொல்லும் போது பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சகம், இந்த 6 குணங்களும் இல்லாம அந்த 6 குணம் நிர்குணமாகும் போது நம்ம அந்த மனம் ஒரு சலனமற்ற ஒரு நேர்தன்மையில, ஒரு சமநிலை தன்மையில இருக்கின்றாரு. அந்த 6 குணத்துக்கும் வேறு எந்த குணத்தை கடைபிடிச்சா அந்த 6 குணமும் மட்டும் போன்றதையும் பேராசைன்னு சொல்லும் போது ஒரு நிறைந்த மனம்ன்றது, அந்த பேராசைன்ற அந்த குணத்தை நம்ம தவிர்க்கலாம். சினம்ன்றது, சினத்தை தவிர்க்கிறதுக்கு சைப்புத்தன்மை. நம்ம கோவம்ன்றது எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாழ்க்கையில. அது ஒரு பெரிய சிக்கலா நம்ம வாழ்க்கையில அது எப்பயுமே இருக்கு கோவம்ன்றது. சினம்ன்றது, அந்த சினத்துக்கு, அந்த சினம்ன்ற குணத்தை நம்ம தவிர்க்கிறதுக்கு சகிப்புத்தன்மைன்ற ஒரு குணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டா அந்த சினம்ன்ற விஷயம் நம்மளை தவிர்க்கும். கடும் பற்று, அதாவது கடும் பற்றுனா ஒரு தீவிர ஆசையில ஒரு தீவிர ஆசை, ஒரு ஒரு விஷயத்து மேல ஒரு தீவிர பற்று வைக்கிறது. அதுக்கு நம்ம அந்த அந்த பற்றுல இருந்து நம்ம வெளியே வரதான் ஈகை தன்மை இருக்கணும் நமக்கு. நம்ம எல்லாருக்குமே நம்ம கிட்ட எல்லா விஷயங்களும், அறிவோ பொருளோ நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த கடும் பற்றுல இருந்து நம்ம குணம் மாறி வெளியே வருவோம். அதே போல முறையற்ற பால் கவர்ச்சிக்கு ஒரு கற்புன்ற ஒரு தன்மையை நம்ம கடைபிடிக்கணும். அது நம்ம தமிழர் பண்பாட்டுல அந்த வார்த்தைகளுடைய முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயத்த நம்ம கடைபிடிக்கும் போது முறையற்ற பால் உணர்வுல இருந்து நம்ம வெளியே வருவோம்.
அதே போல உயர்வு தாழ்வு அற்ற மனப்பான்மை, எல்லாத்தையும் ஒரு சமமா பாக்குறது. ஒரு பொருள் சார்ந்தோ இல்ல வேற அறிவு சார்ந்தோ இல்ல வேற புகழ் எந்த சார்ந்துமே ஒரு மனிதனை நம்ம வந்து பிரிச்சு ஏற்றத்தாழ்வு இல்லாம மனிதர்களை எளிய மனிதர்களா ஒரு உயிர் தன்மையா பாக்குற ஒரு சமநோக்கு தன்மை தான். அதே போல வஞ்சகம் அப்படின்ற ஒரு 6வது இதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு மன்னிப்பு. எந்த ஒரு தவறு நடந்தாலும் அது தவறே இருந்தாலும் அவங்கள அதை உடனே அதை நம்ம மறுபடியும் அந்த தவறுகளை நம்ம கேரி ஓவர் பண்ணாம ஒரு மன்னிக்கும் தன்மைக்குள்ள நம்ம போகும்போது அந்த 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 6 குணங்களும் நிர்குணமாக மாறுது. அந்த நிர்குணம் மாறும் போது நமக்கு ஒரு நம்மளுடைய அறிவு ஒரு சலனமற்ற தன்மையில இருக்கு. அந்த குணங்கள் எண்ணங்கள் நிர்குணமாயி ஒரு அமைதி தன்மையில எந்த ஒரு குணத்தன்மையும் இல்லாம ஒரு இயல்பு தன்மையில இருக்கும்போது நம்மளுடைய அறிவு ஒரு தெளிந்த அறிவா இருக்கு. அந்த அறிதல் தன்மையில அந்த அறிதல் தன்மை தான் கடவுள். வேற ஒண்ணும் நம்ம பெருசா அதை போட்டு வேற மாதிரி ரொம்ப போட்டு குழப்பிக்கிறதுக்கு இல்லாம ஒரு எளிய தன்மையில ஒரு புரிதலோட அவரு சொல்றாரு. அவருக்கு அதுதான் அவர் மெடிடேஷன் தவம் என்பது எண்ணத்தை சீர் செய்யறது தான். 3 விஷயங்களை அவருடைய தத்துவம்னு பார்த்து நம்ம ரொம்ப எலாபரேட்டா ரொம்ப விரிவா பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. சின்ன சின்ன எளிய விஷயங்களையும் நமக்கு சந்தேகம் இருந்தா அவர்கிட்ட எல்லா விஷயங்களுக்குமான ஒரு தத்துவம் இருக்கு. அதுவும் ரொம்ப எளிமையா ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறது தான். அந்த வகையில அவருடைய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா அறிவு புரிதல். நம்ம வந்து இப்போ இந்த கடவுள் தன்மைன்றது என்ன அப்படின்றத அவர் அறிவியல் பூர்வமா விளக்கும் போது, அதாவது அந்த அணு அந்த அணுவை விட ஒரு நுணுகிய ஒரு எனர்ஜி தான் தனக்குள்ள ஒரு அழுத்தம் உருவாகும் போது ஒரு அசைவு உருவாகும் போது அது வந்து மெட்டீரியலா ஒரு பொருளா மாறுது. பிரபஞ்சமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம மனித தன்மை வரைக்கும் ஒரு பொருளா மாறுது. அவ்வளவுதான் மனிதனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியல் தன்மையே அவ்வளவுதான். சோ அப்படி ஒரு அந்த அந்த அவர் சொல்ற அந்த கடவுள் தன்மையை நம்ம தெளிவா நம்மளுடைய அறிவுபூர்வமா நம்ம அறிவின் வழியா புரிஞ்சுக்கிறது தான் அறிவு புரிதல். இந்த தெளிந்த அறிவு புரிதல் அது ஒரு முக்கியம். அதே போல எண்ண தெளிவு. மனம் வந்து எந்த ஒரு எமோஷனல் உணர்ச்சி வச தன்மையில அவர் சொன்ன மாதிரி அந்த குணங்கள் அது இல்லாம எந்த ஒரு சலனமற்ற ஒரு ஒரு எளிய இயல்பான ஒரு மனத்தன்மை தான். அந்த மனத்தன்மை தான் நம்மளோட அந்த கடவுள் தன்மையினுடைய ரிஃப்ளெக்ஷன். அதுல வர டிஸ்டர்பன்ஸ் தான் நமக்கு இருக்கிற அந்த ஆன்மீக தன்மை வரைக்கும் அது அந்த ஒரு பாதிப்படையுது. அந்த மனம் எண்ணம் ஏற்படுற சலனம் தான் ரொம்ப நமக்கு நம்மளுடைய ஒரு ஆன்மீக தெளிவு தன்மைக்கான ஒரு ஆபத்தா ஒரு தவறா நிகழ்றது நம்ம மனத்துல ஏற்படுற சலனம் தான். அந்த சலனத்தை நம்ம சரிப்படுத்துறோம். அது ஒரு எளிய விஷயம் இல்ல, நம்ம சொல்லும் போது எளிமையா சொல்லிடலாம். பட் ஆனா அவர் அதுக்கு ரொம்ப அழகான விளக்கங்கள்லாம் கொடுக்க அவருடைய அந்த தத்துவங்களுக்குள்ள புரிதலுக்குள்ள போகும்போது நம்மள அறியாமையே கூட ஒரு தெளிவு வரும். போக 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 அவருடைய அந்த படிப்பனை அவருடைய அந்த போதனைகளுக்குள்ள போகும்போது நம்ம ரொம்ப அழகா ரொம்ப எளிமையா சாதாரணமா எல்லாருக்குமே புரியுற அளவுக்கு ஒரு ரொம்ப அழகா அந்த மனம் செம்மை அடையிறது எப்படின்றத ஜஸ்ட் அவர் சொல்றதை நம்ம உள்வாங்கினாலே போதும், அதுவே நமக்குள்ள போய் ஒரு செயலா மாதிரி ஒரு செம்மையா மாறும். சோ அவ்வளவு அழகா சொல்றாரு. அதே போல உடல் உடல் சீரான உடல், செம்மையான உடல் அதுவும் சொல்றாரு. ஏன்னா அந்த கடவுள் தன்மையினுடைய ஒரு பரிமாணம் தான் உடலும். அந்த உடல்ல ஏற்படுற அந்த காந்த புலத்துல ஏற்படுற ஒரு அறிவு புரிதலும் நமக்கு பிரச்சனையா வருதுன்றதையும் அவரு சொல்றாரு. ஸோ இப்படி ஒரு அழகான விளக்கம் நமக்கு அவரு கொடுக்குறாரு. ஸோ இப்படி நம்ம பல விஷயங்களை அவரு நமக்கு கொடுத்துருக்காரு. முக்கியமா அவருடைய தத்துவங்கள் அவருடைய போதனையில அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்றது என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, வாழ்க வளமுடன் ஒரு வார்த்தை. அதாவது அவருடைய ஒரு நீண்ட ஒரு வாழ்வியல், அவருடைய ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக ஆராய்ச்சி, இதுக்கெல்லாம் ஒரு பெரும் பின்புலமா அவரு அது ஒற்றை சொல் மந்திரமா அவருடைய பெரும் கண்டுபிடிப்பு கூட சொல்லலாம். அதுதான் வந்து வாழ்க வளமுடன். அது நம்ம பொதுவில் சில நேரத்துல வெறும் வார்த்தையா பாக்குறோம். அப்படி ஜஸ்ட் ஒரு வாழ்க வளமுடன்ற ஒரு எளிய வார்த்தையா வாயிலிருந்து ஒரு ஓசையா ஒலியா நம்ம அதை சுருக்கி பாக்குறோம். பட் அது அப்படி பார்க்க வேண்டிய தேவையில்லை. அது ரொம்ப ஆழமா
அதாவது நீங்க அந்த வார்த்தைய உச்சரிக்கும் போது உங்களுடைய மொத்த உடல், மனம், உங்களுடைய அறிவு, அதாவது அந்த வார்த்தையை பத்தியான ஒரு தெளிந்த அறிவு, அதாவது வாழ்க வளமுடன்றது எல்லாருக்குமே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு புரியும். எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும், வளமா வாழணும்ன்றது அந்த வார்த்தையினுடைய ஒரு ஆழமான விஷயம். அந்த வார்த்தையை நம்ம ஒரு தெளிந்த ஒரு அறிவு புரிதலோட, ஒரு நல்ல மனத்தோட, ஒரு அமைதியான சலனமற்ற இந்த எந்த ஒரு துக்கமும் இல்லாத ஒரு தெளிந்த மனத்தோட நம்ம அந்த வார்த்தைய முழு உடல் சக்தியிலிருந்து நம்ம சொல்லும் போது ஏறக்குறைய அது ஒரு பெரிய ஒரு தவமா உருவாகுது. நமக்குள்ள ஒரு நம்மளை அறியாமல் ஒரு தவமே நடக்குது, ஒரு எளிய சின்ன வார்த்தைக்குள்ள. அது அதனுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சு அந்த வார்த்தை தவத்தை மட்டுமே நம்ம கடைபிடிச்சாலே நமக்குள்ள ஒரு பெரும் மாற்றம் வரும். ஏன்னா அவர் எவ்வளவோ விஷயங்களை சொன்னாலும் ஒரு எளிய மனிதர்களுக்கு எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள போய் அந்த விஷயத்தெல்லாம் படிச்சு புரிஞ்சுப்பாங்களா அப்படின்றது அவருக்கு ஒரு ஒரு தோன்றி கடைசியா அவருடைய பெரும் ஆராய்ச்சியினுடைய ஒரு மந்திர வார்த்தையா அவரு சொன்னதுதான் இந்த வாழ்க வளமுடன்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையும் நம்ம வெறும் ஓசையா இல்லாம நம்ம முழுக்க முழுக்க ஒரு ஆழமான தெளிந்த மனத்தோட ஒரு உயிர்த்தன்மையோட நம்ம உச்சரிக்கும் போது நமக்குள்ள அந்த வார்த்தை ஒரு தவமா மாறுது. அந்த தவம் நமக்கு சந்தேகமே இல்லாம இறைத்தன்மைய கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த இறைத்தன்மைக்குள்ள போறதுக்கு அந்த வார்த்தை நமக்கு எல்லா வகையிலையும் உதவுது. அந்த அது நம்ம எல்லாருமே நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க. அதை கடைபிடிச்சாலும் வெறும் ஓசையா இல்லாம அது அறிந்து தெளிந்த அமைதி மனத்தோட ஒரு நம்மளுடைய உடல் மொத்த தன்மை எனர்ஜியோட அதை நம்ம சொல்லும் போது அது ஒரு தவமா மாறுது. அவர் வாழ்க்கையினுடைய ஒரு பெரும் தத்துவமா அதை சொல்லலாம். அதாவது எவ்வளவோ விஷயங்களை பத்தி, நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. பரிணாம வளர்ச்சி, விதி, கடவுள்னா என்ன, விதியை எப்படி விதினா என்ன, கர்மானா என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நிறைய நம்மளே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அந்த விஷயங்களை பத்தி அவரு எல்லாத்தையுமே தீவிர அறிவியல் பூர்வ தன்மையோட நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அது எல்லாத்தினுடைய ஒரு உச்சமா தான் இந்த ஒரு வார்த்தை தவமா நமக்கு அவரு கொடுத்துட்டு போனது. அந்த ஒரு விஷயத்த நம்ம கடைபிடிச்சாலே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய மாற்றம் நிகழும். அவருடைய தத்துவங்கள்னா இப்படிதான், இது நிறைய இருக்கு. அதாவது அவர் தத்துவங்களை பத்தி நம்ம பேசினா நிறைய பேசிக்கிட்டே போலாம். ஏன்னா அந்த ஆன்மீக சார்ந்த அவர் பேசாத விஷயங்களே இல்லை. ஏறக்குறைய 70-100க்கு மேல அவருடைய புத்தகங்கள் இருக்கு. சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படின்னு அவர் சொல்லும் போது எளிமையா நர அகம், அதாவது மனிதனுடைய ஒரு தன்மை தான் நரகம். சொர்க்கம்னா ஒரு இறைத்தன்மை, அதாவது ஒரு தெளிந்த மனம், அதுதான் இறைத்தன்மை. அது போல மனிதன் கூட ஒரு வார்த்தை கூட ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் கொடுக்கிறாரு. மனம், இதமான மனம் கொண்டதுதான் மனிதம் அப்படின்றத இது போல பல வார்த்தைகளுக்கு ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்கிறாரு. அதாவது சொர்க்கம்னு சொல்லும் போது ஒரு அருவம், அதாவது நரகம்ன்றது ஒரு பொருள் சார்ந்த ஒரு அகம், சொர்க்கம்ன்றது ஒரு அருவத்தன்மை, அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஒரு அருவத்தன்மை, அதுதான் இறைத்தன்மை. நம்ம அந்த இறைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறது தான் சொர்க்கம். வேற ஒன்றும் சொர்க்கம்ன்றது வேற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு எளிய புரிதலோட அவருக்கே உரிய ஒரு எளிய தன்மையோட சொன்னாரு. ரொம்ப ஆழமான, அதாவது சமகாலத்துல அவரை மாதிரி ஒரு ஆழ்ந்த அறிவியல் தன்மையோட ஒரு ஆன்மீகத்தை ஒரு அணுகிறவங்க நம்ம பார்ப்பது எளிது. முழுக்க முழுக்க ஆன்மீகத்தன்மை, அந்த மதத்தன்மைக்குள்ள அவர் ரொம்ப போல அதுக்கான விளக்கங்களும் கொடுக்கிறார். மதம்ன்றது என்னன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை நமக்கு சொல்லி அந்த அனுபவத்தின் வழியா எது நல்லது கெட்டதுன்னு சொல்றது, அந்த நல்லது கெட்டதை நம்ம கடைபிடிக்கிறது தான் மதத்தன்மை. அவ்வளவுதான். மதன்றதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் அழகான விளக்கம். அதுதான் பெரியவர்கள், நமக்கு முன்னோர்கள், ஒரு கடவுள் தன்மையை எதுன்று அறிந்தவர்கள், அவர்கள் நமக்கு வாழ்க்கை பற்றியான படிப்பனை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அந்த சொல்லி கொடுத்ததை கடைபிடித்து ஒழுகுது அதன்படி நடத்தல் தான் மதத்தினுடைய அடிப்படை தன்மை. அவ்வளவுதான். நம்ம வேற மதம் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்களை செய்யறோம். பட் அவரு சொல்ற நேரடி விஷயம் அவ்வளவுதான், ரொம்ப எளிமையான விஷயம். சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஆன்மீக பின்புலத்துல அவரு எல்லா விஷயங்களுக்குமான ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தத்துவங்கள்ல நம்ம முக்கியமா சொல்ல வர்றது இதுதான். அவருடைய அறிவியல் பார்வை, ஆன்மீகம் சார்ந்த அவருடைய அறிவியல் பார்வை
அது அந்த கடவுளை, அந்த இறை தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய தெளிந்த அறிவு, அமைதியான மனம், ஒரு சீரான உடல் தன்மை இருக்கும்போது நம்ம ஒரு இறைத்தன்மைக்குள்ள நம்ம போறோம் அப்படின்றதுதான் அவரு. முக்கியமா மனம் செம்மை, அந்த மனத்தை செம்மையான மனம், அந்த செம்மையான மனத்துக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டியது அதிகபட்சம் ஒரு காயகல்ப விதிகள். நம்ம உடல் சம்பந்தமான நிறைய யோகா சொல்லி கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும், அதாவது இதுக்காக தனியா நம்ம நேரம் ஒதுக்கி எந்த தவமும் செய்யலைனாலும் முழு மனதோட தெளிந்த ஒரு தன்மையோட நம்ம வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தினா அதுவே ஒரு பெருந்தவமா இருக்கு. நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்கு, பயிற்சிக்கு அந்த வார்த்தை சந்தேகம் இல்லாம பெரிய வகையில உதவுது. அதுதான் நம்ம இந்த விஷயங்கள் தான் நமக்கு ஒரு வேதாத்ரி மகரிஷி நமக்கு கொடுத்தவர். அவர் முக்கியமா தமிழ்ல, நம்ம தமிழ் மொழியில ரொம்ப அழகான பல வார்த்தைகள், புது வார்த்தைகளே அவர் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த ஆன்மீகம் சார்ந்து அவர் உச்சரிச்ச பல வார்த்தைகள் தமிழுக்கு ரொம்ப அழகான எளிய வார்த்தையா இருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு புது வார்த்தையாவே இருந்தது. ஸோ அந்த வகையில வேதாத்ரி மகரிஷனுடைய தத்துவங்கள் இதுதான் நம்ம சொல்றோம். அவருடைய தத்துவங்களை நம்ம கடைபிடிச்சு அவருடைய முக்கியமான அந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு மந்திர வார்த்தைய தெளிந்து நிதானமா முழு எனர்ஜியோட நம்ம உச்சரிச்சாலே அது ஒரு பெருந்தவமா நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகா கொண்டு போன்றதான் நம்ம இந்த வேதாத்ரி மகரிஷனுடைய தத்துவங்களை இன்னைக்கு நம்ம சொல்றோம். இது சம்பந்தமா ஏதாவது உரையாடலோ இல்ல ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றிமா. அரை மணி நேரம் நல்ல ஒரு தத்துவங்களை ஃபுல்லா சொல்லிட்டீங்க. சோ அந்த அளவுக்கு வேதாத்ரி மகரிஷியோடைய ஒரு நல்ல தத்துவங்களை எல்லாத்தையும் நிறைய சொல்லிருக்கீங்க ஐயா. கண்டிப்பா இதையெல்லாம் எடுத்துக்கிட்டே ஃபாலோ பண்றதுன்றது இது. அது இல்லாம நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. உடல் காயக்கல்பம் சொல்லிட்டு, சோ காயக்கல்பமா மாத்துறது யோகா முறையில எல்லாம் சொல்லி நிறைய தவ முறைகள். சோ இந்த மாதிரி ஐயா நிறைய பண்ணிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் எதை பார்த்தாலும் சயின்ஸா சொல்லியிருக்காரு. ஆன்மீகத்தை நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, சயின்ஸா பாக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். பட் ஆன்மீகத்தை பிளைண்டா சொல்லாம ஜஸ்ட் சயின்ஸா ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காரு. சோ அந்த அளவுக்கு நீங்க இது சொல்லிருக்கீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. சோ உடல் சார் Thank you so much. Actually நல்லா இருந்தது கிளாஸ். நன்றிகள் ஐயா. வேற டவுட்ஸ் இருந்தா கேட்கலாங்க ஐயா. பேசுங்க ஐயா. பாலா பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா நீங்க கார்ட்ல உட்கார்ந்து கிளாஸ் எடுத்து இருக்கீங்க. ஆமா, கொஞ்சம் இன்னைக்கு கரண்ட் இருந்தனால சரி நீ மிஸ் பண்ண கூடாது. ஏன்னா இது நீங்களே ஒரு தவம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால அதுக்கு நம்மளுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் எப்பயுமே கொடுக்கணும்ன்றதுதான். இல்ல அதுதான். ரொம்ப ரொம்ப நன்றி. யாருக்கும் டவுட் இருக்குங்களா? கண்டிப்பாங்க ஐயா. நீங்க இந்த இதுலயும் கார்ல உட்கார்ந்து எடுத்துட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரே மழை இன்னைக்கு, சென்னையை சுத்தி மழை புயல், கரண்ட் இல்லாம இருந்தது. சரியாதான் சரி வண்டியில உட்கார்ந்தேன். அதுவும் வெளிச்சம் கொஞ்சம் இதாயிடுச்சு. நன்றி நன்றிங்க ஐயா. நல்லா இருக்குங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஓகேங்க. வேற டவுட்ஸ் இருந்தா கேட்டுடலாங்க ஐயா. கண்டிப்பா. ஐயா எனக்கே ஒரு டவுட். வாழ்க வளமுடன் சொன்னா சில பேர் சொல்றாங்க நமக்கே எனர்ஜி கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ பரவிட்டு நிறைய நியூஸ் அத பத்தி சொல்லுங்க ஐயா உங்க கான்செப்ட். அது எனக்கு தெரிஞ்ச அவங்க வேணும்ட்டே அதை தவிர்க்கிறதுக்காக அது வேற மாதிரி அதுக்குள்ள நிறைய ஒரு எதிர்வாத கருத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு செய்யறாங்க. எல்லாமே நடக்கிறது தானே. ஒரு மதம்ன்றது இன்னொரு மதத்தை நம்ம தவறா சொல்ற மாதிரி ஒரு எதிர்வாத தன்மைக்குள்ள இது சொல்றதா இது ஒரு தவறான பார்வை தான். அது உண்மையாக உணர்ந்தவங்களுக்கு அந்த சந்தேகமே வராது. தெளிவா இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை உணர்ந்தவங்களுக்கு. ஆமா, என்கிட்ட கூட இத பத்தி கேட்டாங்க. சொன்னேன் அது பாசிட்டிவ், அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஒன்னுடாம ரெண்டு வார்த்தைகளும். அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு நெகட்டிவும் ஒரு பாடி ஒரு எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. சோ அந்த அளவுக்கு அது எல்லா விஷயத்துலயும் இருக்குது. எல்லா கருத்துக்கும் எதிர்கருத்து இருக்குல்ல. இவரு முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமா எல்லாத்தையும் பார்த்தாரு. அறிவியல் பூர்வ பார்வைன்றது பாத்தீங்கன்னா ஜென்ரலா சாதாரணமா ஒரு எளிய மனிதர்களுக்கு அது உள்ள எல்லாருமே அப்படி உள்ள பார்க்க முடியாது.
அது ஒரு கண்டிப்பா மதத்தன்மையில வேற தன்மையில பாக்குறவங்கள அது கொஞ்சம் குழப்பறதுக்காக சொல்றதுதான். ஆமா கண்டிப்பாங்க ஐயா. நீங்க ஆமா சொன்ன மாதிரி அது ஒரு சயின்டிபிக் வேர்டு தான். அவர் வந்து கண்டிப்பா ஒரு ஆன்மீகம் மந்திர சார்ந்தே வார்த்தை அந்த அது. வேர்டை வந்து சொல்லல. ஆமா ஆமா. ஆமா நன்றி நன்றிகள் ஐயா. நன்றிம்மா நன்றி. ஓகேங்க ஐயா, மத்தவங்க கிட்ட கேள்வி கேட்கலாங்க ஐயா. கண்டிப்பா. உஷாமா பேசுங்கம்மா. சோ எல்லாம் அன்மியூட்ல தான் இருக்கீங்க, கேள்விகள் இருந்தா கேட்டுக்கலாம் ஐயா கிட்ட. பார்த்தி ஐயா, உஷாமா எல்லாம் அன்மியூட் பண்ணி பேசலாம். அருள் ஐயா, கேள்விகள் இருக்குங்களா யாருக்காவது? இந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்துல இந்த சிச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட வந்து நம்ம கிளாஸ் போகிறன்றது வந்து இறை சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. கண்டிப்பா. இதே போன வருஷம் இதே டைம்ல வெள்ளம் வந்து ஃப்ளட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாள் வந்து கரண்ட் இல்லாம நெட்வொர்க் இல்லாம கஷ்டப்பட்டோம். அப்படியும் கிளாஸ் போச்சு. 3 நாளும் நிக்காம கிளாஸ் போனாங்க. எல்லாமே வந்து ஒரு கான்டாக்ட் பண்றதுக்கே நம்ம வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி கான்டாக்ட் பண்றதே கஷ்டப்பட்டோம். இறைவன் ஒரு எக்ஸாம்பிள் தான் வேதாத்திரி மகரிஷி சொல்லும் போது அந்த மனசக்தின்றாங்க இல்லையா, அந்த மனசக்தி எந்த செயலையும் ஒரு செயலா மாத்துன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மன சக்தி தான் அத எந்த தடை வந்தாலும் அதை மீறி ஒரு செயலா மாத்துது. ஆக்சுவலா என்ன விஷயம் நடந்ததுன்னா, போன வாட்டி வந்து ஒரு ஆளுக்கும் சிக்னல் கிடைக்கல சார். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். போன் பண்ணது எங்க அட்மின் டீம். ஆக்சுவலா வந்து அவங்க பேரு வந்து தேவி லட்சுமி. அவங்க இருக்காங்க, அவங்க அட்மின்ல இருக்காங்க. எல்டி ஷோன்றதுனால அவங்களுக்கு போன் அடிக்கிறேன். மேடம் நீங்க தான் கிளாஸ் பார்க்கணும். அவங்க தேனியில இருக்காங்க, நீங்க தான் கிளாஸ் பார்க்கணும், இங்க சென்னையில மழை இருக்கு. 2 வார்த்தை பேசுவேன். கிளாஸ் பார்க்கணும், நம்பர் இதுதான், நம்பர் நம்பர், அவ்வளவுதான். நீங்க கன்வே பண்ணிக்கோங்க, நான் பேசிட்டேன். அதே மாதிரி பேசுறவங்க ஸ்பீக் பண்றாங்களா அவங்களுக்கு போன். அந்த டைம்ல இந்த வேதாத்தி மகரிஷின்றதுனால நம்ம மனசக்தி தியான சக்திக்குன்றதுக்கு ஒரு பலன் உண்டு. அந்த நேரத்துல அருணாச்சலம் ஐயா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இப்ப உள்ள இருக்காரு, அவரும் வந்து கூட சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. அந்த டைம்ல அட்மின் அந்த டைம்ல வந்து மழை டைம்லயே வந்து அவரும் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இந்த அறக்கட்டளைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆணி வேர் இருந்தா பல சைடு 10 பேர் இருந்தா மட்டும்தான் மரம் நிக்கும். இல்லைன்னா காத்து மலையில சாஞ்சிடும். அப்படி இருக்கும்போது நீங்க இருக்கிறதுனாலதான் இந்த அறக்கட்டளை வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து எந்த புயலாலையும் வந்து சாய்க்க முடியாத ஒண்ணு நம்மளுடைய உண்மைதான் மனசக்தின்றது. இறை சக்தின்றது அதுதான். அதாவது வேதாத்திரி மகரிஷி சொல்றதுதான், இது இறை சக்தின்றது அழியாதது. அதாவது அந்த இறை சக்தியின் வழியா உருவாக்குறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஆழமான அந்த கருமையம் அந்த இறை சக்தின்றது என்னைக்குமே அழியாதது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம எதுவுமே இங்க அழிவுத்தன்மை அற்றது அப்படின்றது நம்ம தெரியும். நம்மளுடைய செயல்பாடுகள் அது ஒரு தெளிந்த தன்மையா இருக்கும். நேரடி இறை சக்தியினுடைய ஒரு செயல்பாடா மாறும். தேங்க்யூ சோ மச் சார். இந்த நேரத்துல ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலா கிளாசிக் ஜமுனா ராணின்னு ஒரு மேடம் வீட்டுல கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டவுன் ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி ஏறுது. செகண்ட் ஃப்ளோர்ல உட்காந்து கிளாஸ் கொடுத்தாங்க போன வருஷம். பெரிய விஷயம் இல்ல நினைக்க தோணுது இந்த டைம்ல வந்து நம்மளுக்கு இந்த சிச்சுவேஷன் நினைக்க தோணுது. வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்குமே நன்றி. இறைவனுக்கு நன்றி. இந்த அறக்கட்டளை மேல மேல எல்லாமே அவன் செயல், என் கையில எதுவுமே கிடையாது. கண்டிப்பா தொடர்ந்து நிறைய சேவைகளும் இந்த மாதிரி ஒரு இதுவும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கடவுள் உங்களுக்கு எல்லா எனர்ஜியும் கொடுத்திருக்காரு. நம்ம செயல்பாடு ஒரு பெரிய லெவல்ல ஒரு நல்லபடியா வரும். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நன்றி. மிக்க நன்றிகள் ஐயா. முடிச்சிட்டாரா? தேங்க்யூ. ஆமா அவரு முடிச்சிட்டாரு. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா.